வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே ஷஃபி ஜோன் சேனலில் தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சீரியல் கொடுமைகள் ஒரே கர்ப்பமாக இருக்கேடா. தமிழ் சீரியல் ரோஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். நம்ம உடனே வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். நீ கர்ப்பமா இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா உங்க பேத்தி முழுகாம இருக்காங்க. பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா தமிழ் முழுகாம இருக்கா. எங்கே பார்த்தாலும் கர்ப்பமாக இருக்கு. இருந்த விஷயம் காணாம போச்சே. பூங்காவனம் தாங்க ஞாபகம் வருது அவளை பார்த்தா. திரும்ப சொல்லுவோம், அந்த டைமில் வந்து சீரியல் மாதிரி வருமா அப்போலாம். 1 week later. மாப்பிள்ளையோட தாய் மாமா. ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எமோஜி நாவல். இது எழுதினது ஒரு தமிழர், நம்ம மதுரக்காரர் தான். அண்ட் இந்த நாவல் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் கிண்டில் வழக்கமா பிளாக் அண்ட் ஒயிட் பேஜஸ் ரீட் பண்ற மாதிரி இல்லாம இதுல எமோஜிஸ், இமேஜஸ், ஏன் கலர்ஃபுல்லான டெக்ஸ்ட்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கலர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். இந்த நாவலுடைய பேஸ் ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சிட்டில இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஒருத்தர் வந்து புக் எழுதலாம் அப்படிங்கிறப்பல அதுக்கு இன்னொருத்தர் எழுதலாமே, எதை பத்தி எழுதலாம்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்த பத்தி எழுதலாம். வாழ்க்கைனா என்ன, இந்த பிரபஞ்சம் ஏன் இருக்குது, நம்ம உடல்ல உயிர் எங்க இருக்குது, குவாண்டம் பிசிக்ஸ், ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ், எல்லாத்த பத்தி எழுதலாம்ங்கறப்ப அதுக்கு இன்னொருத்தர் சரி ஓகே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆரம்பிச்ச அந்த கான்வர்சேஷன் அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் போகுது. சோ இந்த கான்வர்சேஷன்ல அவங்களுக்கு வந்த புரிதல் என்ன, இது மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் கதையே. அண்ட் முக்கியமா இவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன்ல ஒருத்தர் சயின்ஸை பத்தியும் ஒருத்தர் ஆன்மீகத்தை பத்தியும் பேசுவாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு கூடிய கருத்து வந்து பொதுப்படையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருடைய நேமை மென்ஷன் பண்ணாம தான் பேசுவாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இந்த கான்வர்சேஷன்ல இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, ஃபிளாஷ்பேக், லவ் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர்லயும் ஒரு விஷயமா வந்து ரிவீல் பண்ணிட்டே வருவாங்க. முக்கியமா எண்ட் ஆஃப் தி சாப்டர்ல பர்பஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் இஸ் என்லைட்டன்மென்ட் த்ரூ a book. சோ யாரெல்லாம் மெட்டாபிசிக்ஸ் அண்ட் பிலாசபில ரொம்பவே இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களோ கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க. சோ இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படிங்கற நாவலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அது Amazon Kindle அவேலபிளா இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ப்ராடக்ட் லிங்க் டாக் பண்ணிருக்கேன். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. வழக்கம் போல தான் இந்த வாட்டியும் எக்கச்சக்கமான கண்டென்ட்லாம் மாட்டி இருக்கு. வரிசையா ஓபன் பண்ணி பாத்துருவோமா? வரிசையில் வாருங்கள். விஜய் சேகர் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, ப்ரோ கையலுக்கு போட்டியா சிங்கப்பண்ணே அப்படிங்கிற சீரியல் எந்த அளவுக்கு டப் கொடுக்க முடியுமோ அதுக்கு ஈக்குவலா டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவாச்சு பரவாயில்ல, இது ஹெவி மேட்ரு. வாங்க சொல்றேன். மேட்டர்னா சொல்றேன். மேட்ரு தான் மேட்ரா. ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. போன இடத்துல வில்லி பாக்குறா, சரி ஓகே ஹீரோயினுக்கு நல்லா சரக்க ஊத்தி கொடுத்து எப்படியாச்சும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு போட்ட பிளானு கடைசியில எங்க வந்து நின்றுச்சுன்னா, நம்ம வில்லி லவ் பண்ண பையனே ஹீரோயினை போதையில கெடுத்துறான். ஐயா வாங்க, அம்மா வாங்க. இங்க அருமையான ரேப் ஒன்னு நடந்திருக்கு. பட் இதுல மேட்டர் என்னன்னா, இந்த மேட்டர் போதையில நடந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு மேட்டர் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த மேட்டர்ல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்குமே இந்த மேட்டர் தெரியாதான். என்ன கொடுமை சரவணது. அவங்க ஊத்தி கொடுத்தாங்க, அவங்களுக்கு தெரியுமா? பட் ஆக்சுவலா இந்த மேட்டர் யாருக்கு தெரியும்னா, நான் பண்ண தப்பால இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு. எஸ், இந்த மேட்டர் நம்ம வில்லிக்கு மட்டும்தான் தெரியும். பட் இப்படி ஒரு மேட்டர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம இந்த வில்லி மறைச்சிட்டா. அதுதான் மேட்டர். மேட்டர் இதானா? ஐயோ மேட்டர் இது இல்லைங்க. இதுல மேட்டர் என்னன்னா, இந்த மேட்டர் நடந்தது எப்போன்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் 2024 பிப்ரவரி 19ஆம் தேதி. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு மாசம் ஆகி போச்சு. பட் இப்பதான் நம்ம ஹீரோயின் மாசமே ஆயிருக்காங்க. எவ்வளவு மோசம் பாருங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அடிக்கடி வாந்தி எடுக்க வருது. ஒரே தலைச்சுத்தலா இருக்குது. கையை குடுறி. நீ கர்ப்பமா இருக்க. இந்த பிரெக்னன்சி லேட் ஆகி நம்ம பார்த்திருப்போம். பட் டூ லேட் ஆகி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஒரு வருஷம்னா இந்த படம் இருக்கு, காளிதாஸ் ஜெயராமோ மேகாவாசன் நடிச்சிருப்பாங்க. பிரெக்னன்சியே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஒரு இந்த ஒத்த பேப்பரை வச்சு நடத்திய சோதிச்சு பாக்குறீங்களா? அந்த செக்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லாம ஒரு குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி ஒரு டெலிவரிக்கு தான் ஒரு 4
4-5 வருஷம் டைம் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. பட் இவனுங்க தேவியவே ஓவர்டேக் பண்ணி பிரெக்னன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கே 1 வருஷம் டைம்னா அப்ப டெலிவரியை யோசிச்சு பாருங்க. என்ன பயமா இருக்கா? முன்னாடிலாம் சச்சின் ரெக்கார்டை யார் உடைப்பா, கோலி ரெக்கார்டை யார் உடைப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டி போயிட்டு இருந்துச்சு. இப்ப தேவி ரெக்கார்டை யார் உடைப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டி ரொம்ப ஹெவியாகி போச்சு. அநேகமா ஆனந்தி தான் அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கான தகுதியான ஆளுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் உடைக்கிறான்னு. எங்க அப்பா மேல சத்தியமா இனி எவனாலையும் முடியாது. One and only peace. அடுத்தா ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்புல, மனசு எல்லாம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு கார் சேசிங் சீன் பயங்கர பரபரப்பா இருக்கு, முடிஞ்சா சிரிக்காம பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. காட்டுறேன். ஆமா, நம்மள அந்த சேலஞ்ச் ட்ரை பண்ணலாம். சந்தோஷமா இருங்க. ஓகே. ட்ரை பண்ணலாமா? இந்த இடம் தான் தெரியல இடம். அருள் மாமா காரோட நெட்டா இருக்குமோ? மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே. போன் எடுக்க மாட்டேது. இவர் வேற பீமாவே அடையாள போறாரு. குறுக்கு வழியில போய் தடுத்துடலாம். கார் டயருடைய நட்டெல்லாம் கலண்டு விழுந்துருச்சாமா. இவங்க போன் பண்ணியும் அவங்க எடுக்கலையா. சரி ரைட், எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணி குறுக்கு வழியில போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் போக போற அந்த குறுக்கு வழியை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். மெயின் ரோட்ல தான் ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கார்லாம் போகுது. அப்ப அந்த காரம் இங்கே தானே போயிருக்கோம். இதை வழியில இப்ப அந்த புள்ள ஓடுனதுல ஏதாச்சும் ஒண்ணு குறுக்கு வழி மாதிரி தெரிஞ்சிச்சா? குறுக்கு வலிக்கிற மாதிரி மொத்தமும் மெயின் ரோட்லயே ஓடிட்டு எல்லா கார் பைக் எல்லாம் அதெல்லாம் போய் ஷார்ட்கட்ல அவங்கள பிடிக்க போறேன்னு வேற சொல்லுது. குறுக்கு வழியில போய் தடுத்துடலாம். ஏங்க நீங்க இந்த சவுண்ட் எஃபெக்ட் போடாம இருங்க. நான் சேலஞ்ச் ஒத்துக்கிட்டு நான் பண்ணலாம் என்னதான் பாக்குறேன். மேடம் வந்து மெயின் ரோட்லயே ஃபாலோ பண்ணி ஓடி போனாலும் எத்தனை வாட்டி அந்த காரை சேஸ் பண்ணி ஜஸ்ட் மிஸ் பண்றாங்கன்றத நீங்களே கவுண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஜஸ்ட் மிஸ் தான். கவுண்ட் மிஸ் பண்ணப்பா. டக்கு டக்குன்னு அந்த டிரான்சிஷன் லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா? எனக்கு என்னமோ இந்த புள்ள குறுக்கு வழியில போற மாதிரி தெரியல. அந்த ஆள் தான் குறுக்கு வழியில போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரே ரோட சுத்தி வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த புள்ளையும் ஒரே ரோட்ல போயிட்டு சேஸ் பண்ணி மிஸ் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி கடைசில நமக்கு ஆங்கிள் தான் வேற ஆங்கிள் காமிக்கிறாங்க போல. பாப்போம். இங்க பைக்ல போறவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த புள்ள ஒரு 3/4 மணி நேரமா ஓடிட்டு இருக்கு. இந்த 3/4 மணி நேரத்துல அவன் சென்னையை தாண்டி செங்கல்பட்டுக்கே போயிருப்பான். ஆனாலும் இந்த புள்ள கஷ்டப்பட்டு ஓடி போய் அந்த காரை பிடிச்சிச்சு பாத்தீங்களா? அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். உங்க கார் சக்கரத்துல இருந்து நெட்டு கண்டு விழுந்துருச்சு மாமா. உங்க பாராட்டுக்களை கைத்தட்டல் மூலமா வெளிப்படுத்தலாமே. இப்படிப்பட்ட ஒரு காமெடியான சீட்டட் சீனை எங்கேயாச்சும் நம்மளால பார்க்க முடியுமா? ஏன் இப்படி பாக்குறாரு? அடுத்த தர்ஷி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு கல்யாண மண்டபத்துல குடும்பமே சேர்ந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒளிஞ்சு பிடிச்சலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சரி, கல்யாண மண்டபம்னாலே காமெடி பண்ற இடம் தானே, வாங்க என்னன்னு பாத்துருவோம். கேளப்புங்கடா, மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன கொஞ்சம் உள்ள வாங்களேன். சரி இத வந்துறேன். இந்த சீரியல்ல ரோகிணின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பா வெளிநாட்டுல இருக்காராம், அதுவும் ஜெயில இருக்காராம். அவருக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. இந்த சொத்து எல்லாத்தையும் பாத்துக்கிறது யாருன்னா அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் ஆகிய இவராமா. இவரு ரோகிணியுடைய அங்கிள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அம்புட்டு கதையும் பொய். இந்த மொத்த பொய்யையும் மொத்த குடும்பமும் அப்படியே உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன சம்பந்தி, ஏன் அழறீங்க? வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இப்ப இந்த மொத்த குடும்பமும் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க பொண்ணு வீட்டு சார்பா. அதே கல்யாணத்துல இருக்கக்கூடிய மாப்பிள்ளையுடைய தாய் மாமனா இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம ரோகிணியுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அதான் ரோகிணியுடைய மாமான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண நம்ம மணி என்ன. கண்டிப்பா மட்டன் பிரியாணி போட்டுதான் வரீங்களா? இப்ப இவங்க 2 பேரும் நேருக்கு நேரு சந்திச்சாங்கன்னா சந்திச்சிருச்சு போயிடும். இந்த சீனை எடுக்கிறதுக்கு இவங்க எடுத்துக்கிட்டது 4 எபிசோடு. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம்.
ஆர்டர் எடுத்தது அதோ மாலை எடுத்துட்டு போறாங்களே அவங்கதான் போயிட்டாங்களே. எங்க கூட பூ கட்டுற பொண்ணு. அதாவது ஒருத்தர் ஒரு கல்யாணத்துல பாத்துக்கல அப்படின்னா அது நடக்கும். வழக்கமா நமக்கு கூட நடந்திருக்கும். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம், ஒரு சில பேரை மீட் பண்ணாமலே ரிட்டர்ன் வந்திருப்போம். ஆனா ஒரு குடும்பமே கிட்டத்தட்ட 8 பேர் போயிருக்காங்க. இந்த 8 பேரு கண்ணிலையும் அந்த ஒருத்தர் மாட்டவே இல்லையாமா. இத்தனைக்கும் அவர் தான் மொத்த கல்யாணத்தையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காப்ல. இதுல பொண்ணோடைய அப்பா வேற மணியானண்ட போயிட்டு வாங்க என் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு கூப்பிடுவாப்ல. இவர் எப்பெல்லாம் கூப்பிடுறாரோ அப்பெல்லாம் சமையல் கட்டுல இருந்து ஒருத்தர் ஓடி வந்துருவாப்ல. வாங்க முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வேற வச்சு ஓட்டுறாங்க. என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, அவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்னப்பா என்னாச்சு? என் ஃப்ரெண்ட் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன். வாங்க போலாம். சாம்பார் கொதி வந்துருச்சு, உப்பு காரம் பாத்தீங்கன்னா இறக்கி வச்சிடலாம். உங்க ஃப்ரெண்ட் அப்புறம் சரி, நீங்க போயிட்டு வாங்க. அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட 4 எபிசோடுக்கு ஒரு குடும்பமும் ஒருத்தரும் சேர்ந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடி கடைசியா 5வது எபிசோட்ல தான் நேருக்கு நேரா சந்திச்சிட்டாங்க. மாப்பிள்ளையோட தாய் மாமா. அங்க என்னன்னா அந்த புள்ள ஒரே ரோட சுத்தி ஓடிட்டு இருக்குது. இங்க என்னன்னா ஒரே மண்டபத்துல சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லா லாஜிக்கே இருக்க மாட்டேங்குது. இப்ப வர சீரியல்ல நாதஸ்வரம் தாங்க தி பெஸ்ட் சீரியல் என்ன பொறுத்தவரைக்கும். அடுத்த கீதா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆகா கல்யாணம் அப்படிங்கிற சீரியலையும் கொஞ்சம் போய் பாருங்க. அங்கேயும் ரொம்ப வருஷமா பிரெக்னன்ட்லாம் ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரெக்னன்சி கண்டென்ட் எத்தனை சீரியல்ல ஓடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லா சீரியல்லையுமே ஒரு சீரியலுக்கு ஒரு ஆளாச்சும் மினிமம் பிரெக்னன்ட் ஆக்கிடணும் அப்படிங்கிற முடிவுல எல்லா சீரியலையும் இந்த பிரெக்னன்சி கண்டென்ட்ஸ் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஆகா கல்யாணம்ல ஐஸ்வர்யா பிரெக்னன்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. மக்களும் அதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தேவிக்கு அடுத்த இடத்துல ஐஸ்வர்யா தான் வச்சிருக்காங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமையை பார்த்து ஊரே சிரிக்குது. தேவிக்கு போட்டியா ஐஸ்வர்யா ஆனந்தி இவங்களோட நிக்கல. ஏன் நினைத்தாலே நிக்கும் அப்படிங்கிற சீரியல்ல கூட ராணி அப்படிங்கிற கேரக்டர் போன ஜூன்ல பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க. பாலிமர் டிவில வருவாங்க ஒரு சீரியல். புறாவ கர்ப்பமானா? ஆனா இப்போ நீங்க ராணி எவ்வளவுதான் முத்து பார்த்தாலும் அந்த புள்ள பிரெக்னன்ட்டா தான் இருக்குதுன்றதுக்கான எந்த ஒரு அறிகுறி நமக்கு தெரியவே தெரியாது. நீங்க டெலிவரியை எத்தனை வருஷம் வேணாலும் டிலே பண்ணிக்கோங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா கொஞ்சமாச்சும் இந்த வயித்தை கொஞ்சம் பெருசா ஆக்குனாதான் பாக்குற எங்களுக்கும் ஆமால இந்த புள்ள பிரெக்னன்ட்டா இருக்குல்ல அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டு நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்களோ. என்னைய தேடுற? சரி, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தவங்களாச்சும் உண்மையிலேயே பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்ற மாதிரி கண்டென்ட் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல. சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ்ங்கிற கேரக்டர் அந்த புள்ள பிரெக்னன்ட் ஆகாமையே பிரெக்னன்ட் ஆயிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா பொய் சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்களாமா. முழுகாம இருக்கா? இல்ல பாம் கர்ப்பம். உன்னை யாருமா நான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்ல சொன்னது? நான் உன்கிட்ட வந்து என் வாழ்க்கையை காப்பாத்து, என் உசுரை காப்பாத்துறேன்னு உன்கிட்ட வந்து கேட்டேனா? இது எப்ப இருந்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னா போன ஆகஸ்ட்ல இருந்து அந்த புள்ள பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்குதான். குடும்பம் ஃபுல்லா பரவாயில்ல தமிழ் பிரெக்னன்ட்டா இருக்கு அப்படின்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா. மத்தவங்களுக்காச்சும் டெலிவரிக்கு வெயிட் பண்ணோம், இது எதுக்கு வெயிட் பண்றோன்னே தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல பொய் நல்ல பிரெக்னன்சி முடியல பார்க்கலாம். தேவி ரெக்கார்ட கடைசியில யாரு தான் பிரேக் பண்றாங்கன்னு. பட் அதை பாக்குறதுக்கே நம்ம 4 வருஷம் வெயிட் பண்ணணும். அடுத்ததா கலை அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சஃபி ப்ரோ கயல் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ம தேவிக்கு குழந்தை பிறந்துச்சுல அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேவிக்கு குழந்தை பிறந்ததே பெரிய சம்பவம் தான், அதுல ஒரு சம்பவமா வாங்க அது என்னன்னு பாத்துருவோம். லிப்டுக்குள்ள போன உடனே ஆக்சிஜன் இல்லாம தேவி ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம கையலுடைய அம்மா மயக்கம் போட்டே விழுந்தாங்களா. என்னமாச்சு உனக்கு? இவங்க தான் அந்த அஜித் படத்துல இருப்பாங்க, அஜித் சார் விவேக்லாம் இருப்பாங்க, விவேக் ஒய்ஃபா மயக்கம் போட்டு கிடந்த அம்மா லிப்ட ஓபன் பண்ண உடனே தேவி சொல்லிட்டு பரபரப்பா ஸ்ட்ரெச்சரை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு நீங்க மயக்கம் போட்டு கிடந்தீங்கம்மா, நீங்க எப்ப முழிச்சீங்க எப்ப ஸ்ட்ரெச்சரை தள்ள ஆரம்பிச்சீங்க ஒரே குழப்பமாய் போச்சு.
தெளிவாக இருக்காங்களே. கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். எனக்கு பர்சனலா இந்த சீரியல் நடிக்கிற ஆக்டர்ஸை விட டைரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா ஸ்டார்டிங்ல தேவியை பிரெக்னன்ட் ஆக்கி விட்டாப்ல, அதுக்கப்புறமா அதை மறந்துட்டாப்ல. பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மைக் போட வச்சாப்ல, அதையும் மறந்துட்டாப்ல. யாருக்கு எந்த விதமான பார்ஷியாலிட்டி பார்க்கறது கிடையாது, எல்லாத்தையும் மறந்து. அவர்தான் ரைட்டரா இருந்திருப்பாரோ. தேசிய வியாதி. மற்ற சீரியல் எல்லாம் ஞாபக மறதி அப்படிங்கிறது கண்டென்ட்ல இருந்தா, இங்க டைரக்டர் கிட்டயே கண்டமெனிக்கு இருக்குது. டியூட்டிக்கு போங்கயா. அடுத்ததான் நாண்டி ஆன் இன்ஸ்டா அப்படிங்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணா விஜய் டிவில இருக்கக்கூடிய பொன்னி அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வில்லனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்கல. ஆனா அதை அவங்க சீரியஸா தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? பெட்ரோல் எடுத்துருவாங்கடா. மெயின் வில்லன் கால் பண்ணி அவன் ரெடி பண்ணிருக்கிற வில்லனுங்க கிட்ட பொன்னியை போட்டு தள்ள சொல்லியிருக்கான். அதுவும் எப்படி, பொன்னியை கொளுத்தி விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். எவ்வளவு சிம்பிளான ஒரு வேலை. இந்த வேலையை வில்லன்கள் செய்ய போறாங்க. அவங்க கொளுத்துறத மட்டும் முடிஞ்சா சிரிக்காம பாருங்களேன். சரி, அந்த சேலஞ்சு பெருசா சிரிப்பு வரல. இந்த சேலஞ்சஸ் பார்ப்போம். அடே, நீங்க எல்லாரும் உண்மையிலேயே வில்லன் கோர்ஸ் எடுத்து தான் படிச்சுட்டு வந்தீங்க. இவர் அந்த மீம் போடுறதா சிரிப்பா இருக்கு. கோர்ஸ் எதுவும் படிச்சுட்டு வந்தீங்களாடா? ஏண்டா ஒருத்தனை கொளுத்தணும்னா அவன் மேல தானே பெட்ரோலை ஊத்தணும். கோர்ஸ் படிக்காத எனக்கே தெரியுது. கோர்ஸ் படிச்சு நீங்க ரவுண்ட் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன ட்ரை பண்றாங்க? இதுல வேற எது பண்ண போறாங்களா? கீழே ஊத்திட்டு அந்த புள்ள மேல பெட்ரோலை ஊத்த சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்னு கேளுங்களேன். காலியாச்சா? அவன் மேல ஊத்தி விடுங்கடா. புதுசா ஊத்துறதுக்கெல்லாம் பத்தாது, இருக்கிறது கொஞ்சம், அதை வேணா ஊத்தி விடுறேன். கோவம் தாங்க வருது, சிரிப்பு வர மாட்டேங்குது. நீங்க ஒரு கண்டென்ட்டா எடிட் இவர் ஒரு பண்றாருல, அது சிரிப்பா இருக்குங்களா? அதுல இருந்து 10 வச்சு கொண்டு போறான். சுத்தி பெட்ரோல் ஊத்தி அங்க 10 வச்சு அதுல இருந்து ஒரு கட்டையை 10 வச்சு கொண்டு போய் விடுறாங்க. கீழே ரவுண்டா ஊத்தி அதுல 10 வச்சு அதுக்கப்புறம் ஒரு கம்பை எடுத்து வந்து அதை 10 வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் பொன்னியை 10 வைக்கலான்னு போகும்போது ஹீரோ சாரே ஒளிஞ்சிருந்தவன் பார்த்தா ஜீனியஸா இருக்காங்களே டைரக்டர் ரைட்டர். நானே வந்து காப்பாத்திடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் காப்பாத்திட்டேன். என்ன அடியாள் இல்ல பண்ணும்போது எந்த அவருக்கு என்ன ஒரு பில்டப் சீன் ஆகுது. குச்சியை 10 கையோட பொன்னி மேல போட்டிருந்தாலே மேட்டர் ஓவர். ஆனா இப்படிப்பட்ட புத்திசாலியான வில்லன்கள் எல்லாம் இவங்க எங்க இருந்து தான் பிடிக்கிறாங்கன்னு சத்தியமா புரிய மாட்டேது. இப்போ உங்களுக்கு புரியும். டைரக்டர் வில்லன் ஆகும்போது தான் அந்த வலி உங்களுக்கு புரியும். சாலந்தா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்களா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட க்ளோஸ் ஆகிக்காத பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர். ஓகே நைஸ். இவர் வந்து பண்ணியிருக்காருல ஒன்று, இவர் ஒரு கிரியேட்டிவாக ஒன்று மீம்லாம் வச்சு ஒரு எடிட்லாம் பண்ணியிருக்காருல, அது நல்லா இருக்குது. மற்றபடி அந்த சீரியலை பார்க்கும்போது கடுப்பு தான். என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. ஒருவேளை நான் தனியாக சீரியலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, ஃபன்னாகவே பார்த்துட்டு இருந்தேன்னா அது எனக்கு சிரிப்பு வந்துருக்குமோ என்னமோ. கடுப்பு தாங்க வருது பார்க்கும்போது. லாஸ்ட்டில் ஒன்று பண்ணுறாங்க பாரு, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்றாங்க. சுற்றி ரவுண்டு போட்டுட்ருக்காங்க, பூஜை மாதிரி ரவுண்டு போட்டு அதில் பெட்ரோல் ஊற்றிட்டுருக்காங்க. அதில் வந்து 10 வைக்கிறாங்க. அதில் ஒரு கட்டையை 10 வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் வைக்கிறாங்க. என்ன ரங்கா அது, நியாயமா அது அப்படின்ற மாதிரி. என்னங்க சீரியல் பண்ணுறாங்க. முதல்ல ஸ்டார்டிங்லலாம் அந்த டைமில் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன ஒரு 2010 அந்த டைம் தான், 2010 டைம்லாம் அந்த சீரியல்லாம் பாருங்களேன் சூப்பர் சீரியலாக இருக்கும். 2010 கூட இருக்க வேணாம், அந்த அளவுக்குலாம் கூட போக தேவையில்ல. நான் சொல்ல பாருங்களேன், எனக்கு பிடிச்ச சீரியல்லாம் சொல்ல பாருங்களேன். திருமதி செல்வம், நாதஸ்வரம், தமிழில் சொல்கிறேன். திருமதி நான் பார்த்தது 2 தான் பார்த்துருக்கேன், ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஓகேவா, திருமதி செல்வம், நாதஸ்வரம் பார்த்துருக்கேன். அப்புறம் தெய்வ மகளோட முக்கால்வாசி பார்த்துருக்கேன், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் மெட்டி ஒலி இதெல்லாம் நிறைய இது இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்ததில்ல. ஓகே, அதெல்லாம் ரொம்ப நான் சின்ன வயசாக இருக்கும்போது வந்தது, அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல. இப்போ நான் சொன்னால் யூடியூப்பில் வந்துச்சா, அதெல்லாம் யூடியூப் வந்ததுக்கப்புறம் ஃபுல் எபிசோட்ஸ் பார்த்தேன். ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கும் யூடியூப்பில், மற்றபடி எல்லாமே இருக்கும். இப்போ அவர் திருமுருகன்றார் பாருங்க, நான் சொல்கிறேன் அவரோட அடுத்த சீரியல்லாம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போ வருதுன்னு அதுக்கு தான் வெயிட்டிங்கு. அவரோட இதெல்லாம் எடுத்து பாருங்கள். நான் தான் சொல்லலாம், போய் எடுத்து பாருங்களேன். எந்த அளவுக்கு லாஜிக்காக இருக்கட்டும், அந்த கதையாக இருக்கட்டும், அந்த என்ன சொல்கிறது, ஒரு
இது நார்மலாக நடக்கிற விஷயங்கள் எப்படியா அப்படி எடுத்திருப்பாங்க அந்த சரி. இதெல்லாம் ரொம்ப பாலிஷாக எல்லாத்துக்கும் மேக்கப்பை போட்டுக்கிட்டு செயினை போட்டுக்கிட்டு தூங்கும்போது கூட செயின் நல்லா சாரீ நல்லா பளபளன்னு வச்சுக்கிட்டு, அந்த லேடிஸ் மட்டும் கிடையாது ஜென்ஸுமே அப்படி தான் ஃபுல்லாக மேக்கப் போட்டு வச்சுக்கிட்டு பளபளன்னு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பிரைட்டாக இருக்கிறது நார்மல் வீடே பார்க்க முடியாது. நார்மல் மிடில் கிளாஸுமாங்க பார்த்தா உள்ளே போனால் அப்படியே கிராண்டாக தான் இருக்குலாம், அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனாலேயே நிறைய நோ லாஜிக் சீன்ஸ் அப்படின்னு சொல்லியே இந்த சீரியல் வச்சு நிறைய வீடியோ வந்துகிட்டு இருக்கு. என்னத்தை எடுக்கிறாங்க, ஒரு கதையும் ஒன்றும் இருக்காது, இருக்கிற கதையை வச்சே ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதான் இப்போ ஞாபகம் மருதி கேஸ் ஒன்று இப்போ காமிச்சார்ல, மயக்கம் போட்டிருக்காங்களாம். அடுத்த சீனு கிடையாது, அதே சீனு தான் அப்படி வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனது அதே மறந்துட்டாங்க, அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. பாரதி கண்ணம்மாவில் அது என்ன பண்ணுறாங்க, இழுத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல அது டெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி ஒரு கதையை வச்சே இழுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களா, அதை சுத்தம் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நான் நாதஸ்வரம் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, அது நிறைய கதைகள் வரும், நிறைய கேரக்டர்ஸ் வரும். அதுவுமே புதுசாக வர கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஃபேமிலி அப்புறம் கொஞ்சம் தூரத்து சொந்தங்கள் அந்த மாதிரி நடக்கிற கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் உள்ள அந்த கேரக்டர்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சுன கதைகள் தான் நிறையா போகும். அவங்களுக்கான ஸ்டோரிஸ்லாம் நிறையா போகும், சைட் ஸ்டோரிஸ்லாம் நிறைய. இப்போ ஒரு கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மெயின் மிஷனு சைட் மிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நான் அதை சொல்லலாம் வேறு லெவலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அந்த சீரியல். அதெல்லாம் பார்க்கலாம், இப்போ யூடியூப்லேயே பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இப்போ வர அந்த குப்பை கிரிஞ்சு சீரியல்ஸ்லாம் பார்க்காதீங்க, எல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது, குப்பையாக இருக்குது. அப்புறம் அந்த இதில் நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு ஒரு டைட்டில் சொன்னார்ல, பாலிமரில் ஒன்று போடுவாங்க, நான் ஸ்கூல் டைமில் பார்த்துருந்தேன். பாலிமர் நினைத்தாலே இனிக்கும் சொல்லி வேறு லெவல் சீரியல். பாலிமரில் அந்த டைம்லலாம் நினைத்தாலே இனிக்கும், மாயா, அப்புறம் இன்னொரு சீரியல் இருக்கும், பேர் வந்து ஹிந்தி பேர் தான் ஞாபகம் இருக்குது. அது வந்து குச்சரங்கா பியார்கே அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் அதோட டைட்டில். தமிழில் என்னன்னு தெரியல, அதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய சீரியல்ஸ் இருக்குது. அப்புறம் முந்தானை முடிச்சுன்னு ஒன்று பண்ணுறோம், இப்போ பண்ணுற கிரிஞ்செலாம் அப்போயே அந்த இதுலேயும் பண்ணிருந்தாங்க. வாலிமரில் முந்தானை முடிச்சா மூன்று முடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதில் என்னென்னமோ நடக்குங்க. ஸ்டார்டிங் ஏதோ சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனைன்ற மாதிரி போகும். அதுக்கப்புறம் ஆவியாக சுற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் போன ஜென்மம் இந்த ஜென்மம்னு வரும். அப்புறம் ஈயா ஏதோ ஒரு பூச்சி மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. என்னென்னமோ வரும் அதில், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலன்ற மாதிரி என்னென்னமோ போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி கிரிஞ்சும் அப்போயும் இருந்துச்சு தான். ஆனால் இப்போ பண்ணுறதுலாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது. கிரிஞ்சுன்ற வார்த்தையே அப்படியே அந்த சொல்லியே அப்படியே அழுத்து போயிரும் போல, அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஷஃபி ஜோன் ஓகே, இந்த அவர் பண்ணியிருக்காருல வருது கண்டென்ட்டா, அது நல்லா இருக்குது, வேற லெவலாக இருக்குது. மற்றபடி இந்த சீரியல் அந்த ஃபுட்டேஜ்லாம் வரும்போது எரிச்சல் தான் வருது, என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஷஃபி ஜோன்லேருந்து இன்னுமே நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நான் இவரோட வீடியோஸ் இப்போ தான் புதுசு ஸ்க்ரால் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருந்துச்சு இவரோட வீடியோஸ்லாம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அது பார்த்துருக்கேன். ஸோ பார்க்கலாம், நம்ம ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே நைஸ், இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை கைஸ். நிறைய எமோஷன்லாம் கொட்டிட்டேனோ, ரொம்ப ஆதங்கங்க உள்ளே வச்சுருக்க ஆதங்கம். ஓகே பை.